எனக்கு ஏடிஹெச்டி இருக்குது. ஒருத்தங்கள்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவக்கூடியது தான் தொற்று. ஏடிஹெச்டி இருக்கிற பர்சனாக நான் இதில் என்ன கோ த்ரூ பண்ணேன், என்னென்ன இதில் இருக்கிற பிரச்சனைகள்ன்றதை நானே சொல்கிறேன். இப்போ கூட நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன்னா திடீர்னு என்னோட மைண்ட் எங்கேயோ போயிடும். மெமரி பவர் இதில் ரொம்ப வீக்காக இருக்கும். எனக்கு என்னோட பெட்லேருந்து எலும்பி வாஷ்ரூம் போயிட்டு பல்லு விளக்குறதுக்கே எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன் வேணும். ஸோ ஏடிஹெச்டின்றது சரியாக ஹேண்டில் பண்ணால் ஒரு சூப்பர் பவர். பிஸ்னஸ் கேரியர் அதே மாதிரி சினிமா இந்த மாதிரி க்ரியேட்டிவ் ஃபீல்டில் வந்து ரொம்ப நல்லாவே வருவாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட அந்த மெடிக்கேஷனுக்கும் கொக்கெயினுக்குமான சாதாரண எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஏடிஹெச்டி இருக்கிற ஒரு குழந்தைக்கோ இல்லை ஒரு அடல்ட்டுக்கோ வந்து ஃபிட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஆரம்பிப்போம், அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லாமல் போயிடும். எனக்கு ஏடிஹெச்டி இருக்குன்னு தெரிய வந்து லாஸ்ட் இயர், அதாவது 2023 டிசம்பர் மாதம் தான். அது வரைக்கும் எனக்கு ஏடிஹெச்டி இருக்குன்னு தெரியாது. பட் கொஞ்சம் நான் அங்கங்கே சில விஷயங்களில் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் ஏடிஹெச்டி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு அது எனக்கு நிறைய விஷயங்களை கிளியர் பண்ணிச்சு. அதாவது நான் ஏன் எப்படி இருக்குன்றதுக்கான ஆன்சர் எனக்கு கிடச்சிது. நிறைய அவேர்னஸ் இல்லை. இப்போ ஃபஹத் ஃபாசிலுக்கு வந்து ஏடிஹெச்டி இருக்குன்னு சொன்னதும் நிறைய அவேர்னஸ் வருது. நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்க. வெரி குட், நல்ல விஷயம். ஏன்னா நான் இதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டேன் டயக்னோஸ் பண்ணிக்கொள்கிறதுக்கு என் ஸ்ரீலங்கா. இங்கே ஜெர்மனில் இதை பற்றின பெரிய ஒரு அவேர்னஸ் இருக்கிறதால இங்கே ஈஸியாகவே அதை டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. டயக்னோஸ் ஆனதுக்கு பிறகு என்னோடய லைஃப் வந்து ட்ரமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிருக்குன்றது பெரிய உண்மை. இப்போ இதில் என்னென்னா, இந்தியன் மீடியா ஹவுசஸ் வந்து இதை பற்றி பேசுகிறது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நிறைய மெடிக்கல் ஃபேக்சுவல் இல்லாத விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சம் இதை கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ராக்ட்ரேட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வருது. இந்த வீடியோ பாருங்கள். பகத் பாசில் வந்து அவருக்கு வந்து ஏடிஹெச்டின்னு சொல்லக்கூடிய நோய் வந்து அவருக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போது அது எல்லாருக்கும் வந்து இந்த தொற்று வந்து கன்ஃபார்ம் ஆகும். அவருக்கு ஏன் இந்த நிலையில் வந்து அவருக்கு தொற்று கன்ஃபார்ம் ஆகிருக்கு? முதல்ல குழந்தைகளுக்கு அதிகமாக பரவும் எனவும், அதை தவிர்த்து இந்த குழந்தைகளிலிருந்தே வயது அதிகமானாலும் கூட அந்த நோய் பொறுத்தவரை கடைசரி இருக்கும் எனவும் தொடர்ந்து மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். ஒருத்தங்கள்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவக்கூடியது தான் தொற்று. இது தொற்று இல்லை. இது வரதுக்கான காரணம் ஜெனட்டிக்ஸ். அதாவது குடும்பத்தில் ஏற்கனவே யாராச்சும் ஒருத்தருக்கு இருந்திருந்த அம்மாவோ அப்பாவோ இல்லை அவங்களோட சைடில் யாராவது இருந்திருந்தால் தான் இது வாரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாமல் வாரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சில விஷயங்களில் பயமுறுத்துகிற மாதிரி இதை தற்காத்து கொள்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படியான கேள்வியெல்லாம் கேட்கப்படுது. ஸோ இது ரொம்ப வேகான கொஷின். அதை அந்த டாக்டர் கூட திருத்தலைன்றதான் கவலை. பட் எனிவே, ஏடிஹெச்டியை பற்றி நான் ஒரு பர்சன், ஏடிஹெச்டி இருக்கிற பர்சனாக நான் இதில் என்ன கோ த்ரூ பண்ணேன், என்னென்ன இதில் இருக்கிற பிரச்சனைகள்ன்றதை நானே சொல்கிறேன். அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி, ஃபோக்கஸ் இருக்காதுன்றது தான் முக்கியமான விஷயமே. இப்போ கூட நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன்னா திடீர்னு என்னோடய மைண்ட் எங்கேயோ போயிடும். நான் எங்கேயோ போய் சுற்றி இந்த லைட்டுக்கு நான் என்ன வச்சேன், இப்போ அதுக்கு என்ன வச்சேன், சாப்பாடு என்னாச்சு, இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு திடீர்னு இங்கே மறுபடியும் வருவேன். அதுதான் அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி. இதை எங்கிறதுல பிரச்சனை படுத்துன்னு சொன்னால், நான் யூனிவர்சிட்டிலேருந்து படிக்கிறேன்னு வைப்போம். லெக்சர் பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பார் முன்னாடி. ஒரு 15 செகண்டுக்கு மேலே நான் அங்கேருந்து அப்படியே என் மைண்ட் வேண்டாகி நான் எங்கேயோ போயிடுவேன். மறுபடி ஒரு சடனாக அந்த இடத்துக்கு வரும்போது அந்த அவ்வளோ நேரத்தில் என்ன நடந்ததுன்றது புரியாது. பட் எங்களோட மைண்டுக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது. அவ்வளோ நேரம் என்ன நடந்திருக்குன்றதை நாங்களாகவே ஊகிச்சு ஒரு இடத்துக்கு வந்துடுவோம். அதுதான் ஏடிஹெச்டியில் இருக்கிற சூப்பர் பவர்னு வேறு சொல்லலாம். இதை தாண்டி ஒரு நோட்டிஃபிகேஷன் போதும். அதாவது ஒரு சீரியஸாக ஒரு வேலை செஞ்சுட்ருக்கேன், அசைன்மெண்ட் எழுதிட்டுருக்கேன், இல்லை நான் இந்த ஸ்கிரிப்டே எழுதிட்டுருக்கேன்னு வைப்போமே, ஒரு நோட்டிஃபிகேஷன் என் ஃபோனில் டிங்குன்னு சத்தம் கிடுச்சுன்னா அந்த ஃபோன் எடுத்து பார்த்தோட அப்படியே போயிடுவேன். இது அடுத்த பிரச்சனை. இதே மாதிரி மெமரி பவர் இதில் ரொம்ப வீக்காக இருக்கும். அது இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன பேசிகிட்டு இருந்தது கூட இப்போ எனக்கு மறந்துருக்கும். ஏடி வந்து தான் அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி, எஸ்டி வந்து ஹைப்பர் ஆக்டிவ். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன குழந்தைகள் சில பேர் வந்து ரொம்ப துடினமாக இருப்பாங்க, ஓடி ஆடி இருப்பாங்க, அங்கே ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க. அது என்ன எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி உட்காந்துருக்கவே மாட்டாங்க. அதுதான் ஹைப்பர் ஆக்டிவ் சைல்ட்ஸ். கால் ஆடிக்கிட்டு இருக்கும். இப்போ கூட என் கால் ஆடிக்கிட்டு இருக்கு. இல்லை கையில் எதையாச்சும் சுற்றிக்கிட்டு இருக்கணும். இல்லை தூங்கும்போது கூட தூங்க போகும்போது கூட ஏதாச்சும் பாட்டு கேட்கணும், இல்லாட்டி பாட்காஸ்ட் கேட்கணும், இல்லைனா ஏதாச்சும் ஒரு நீயா நானா சரி கேட்டுட்டு தூங்குவோம். சும்மா தூங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மைண்ட் ரொம்ப கச்சன்னு மீன் மார்க்கெட்டில் எப்படி சவுண்ட் இருக்குமோ அப்படி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி சமாளிச்சிடலான்னு இப்போ ரூட்டீன் பழகிறது ரொம்ப கஷ்டம். அதாவது காலையில் நீங்கள் எழும்பினதும் ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு உங்களோட டீ எல்லாம் குடிப்பீங்களே. ஸோ ஒரு ஏடிஹெச்டி இருக்கிற பர்சனாக என்னால் அதெல்லாம் சிம்பிளாக செய்யவே முடியாது. எனக்கு என்னோடய பெட்லேருந்து எலும்பி வாஷ்ரூம் போயிட்டு பல்லு விளக்குறதுக்கே எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன் வேணும். அதே மாதிரி ஒரு பில் இருக்கா, ஒரு இமெயில் வருதா, இதெல்லாம் வந்து ரிப்ளை பண்ணுறது, அந்த பில்லை பே பண்ணுறதெல்லாம் உடனே செய்ய மாட்டோம். சரி இருக்கட்டும், ஆறுதலாக செய்வோம் அப்படின்னு உட்காந்துருவோம். இன்னொரு 10 நிமிஷத்தில் தான் டெட்லைன் போது தான் அதை செய்கிறதுக்கான மோட்டிவேஷனே வரும், இல்லைனா வராது. அதே மாதிரி அசைன்மெண்ட் ஒன்று இருக்குது, நீ ஒரு மாதத்தில் சப்மிட் பண்ணணும்னு சொன்னால் அது ஒரு நாள் இருக்கிற வரைக்கும் தொடக்கூட மாட்டோம். ஹைப்பர் ஆக்டிவில் இருக்கிற பிரச்சனை வந்து ஒரு விஷயத்தில் பிடிச்சி போச்சுன்னா மூழ்கி போயிடும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நான் திடீர்னு எனக்கு ஒரு கோடிங் லாங்குவேஜ் படிக்கணும், நான் இப்போ இந்த ஏஐ டெவலப்மெண்ட் நான் படிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதுக்கு சம்மந்தமே இல்லை.
நான் வந்து ஒரு மீடியா பர்சன். பட் எனக்கு டெக்ல வரணும் அப்படின்னு நினச்சா, நான் உட்காந்து 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணி அந்த அந்த லாங்குவேஜையோ இல்லை அந்த ஸ்கில்லையோ நான் மாஸ்டர் பண்ணிடுவேன். பட் அதை யூஸ் பண்ணுறேன்னான்றது வந்து கேள்விக்குறி தான். அப்படி நான் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, இது வரைக்கும் யூஸ் பண்ணாது ஆப்வியஸ்லி. பட் சில விஷயங்களை நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நான் மீடியா பர்சனாக இருந்தால் மீடியா விஷயமா கற்றுக்கொண்ட விஷயங்களை நான் பாவிக்கிறேன். அதே மாதிரி நான் ஐடியில் இன்ட்ரெஸ்ட்டில் செஞ்சு கொண்ட விஷயங்கள், இந்த கோடிங், வெப்சைட் டெவலப்மெண்ட், சர்வர்ஸ் அதெல்லாமே வந்து இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணி அதை ஒரு பிஸ்னஸாகவே கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ ஏடிஹெச்டின்றது சரியாக ஹேண்டில் பண்ணால் ஒரு சூப்பர் பவர். உங்களால் சாதாரணமான மனிதர்களால் செய்ய முடியாத சில விஷயங்களை கூட உங்களால் செய்ய முடியுன்றது தான் அதில் இருக்கிற உண்மையான விஷயம். மற்றது இவங்களோட பிரெயினில் டொப்பமைன் குறைவு சாதாரண மனிதர்களை விட டொப்பமைன்ங்கிற அந்த பிரெயின் கெமிக்கல் குறைவுன்றதால தான் இந்த ஏடிஹெச்டியே வருது. ஸோ அதனாலேயே அவங்க நிறைய புது புது விஷயங்களை சீக் பண்ணுறதும் புது ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் அவங்க தயங்க மாட்டாங்க. ஸோ ஏடிஹெச்டியில் இருக்கிறவங்க வந்து முக்கியமாக பிஸ்னஸ் கேரியர், அதே மாதிரி சினிமா, இந்த மாதிரி க்ரியேட்டிவ் ஃபீல்டில் வந்து ரொம்ப நல்லாவே வருவாங்கன்றது வந்து கண்கூடு. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபஹத் ஃபாசில் இருக்கார், அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி பில்கேட்ஸுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிச்சர்ட் பிரான்சன் இருக்கார், வெர்ஜின் மீடியாவோட ரிச்சர்ட் பிரான்சன், அவருக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. இது மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஸோ இது சரி பண்ணுறதுக்கு எதுவும் வழி இருக்கான்னு கேட்டால் எஸ், மெடிக்கலி வந்து பாசிபிள். இதை எப்படி சரி பண்ணுறாங்கன்னு சொன்னால் டொப்பமைனை கூட்டுறதுக்கான மெடிகேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட அந்த மெடிகேஷனுக்கும் கொக்கெயினுக்குமான ஸ்ட்ரக்சரல் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கொக்கெயின் நீங்கள் ஸ்னிப் பண்ணாலும் உங்களோட பிரெயினில் வந்து டோப்பமைன் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுவும் அந்த ட்ரக்கும் இந்த ட்ரக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி. பட் சாதாரண ஒரு மனுஷனுக்கு அந்த ட்ரக் ஒர்க் அதாவது சாதாரணமான ஒருத்தங்க வந்து இந்த டேப்லெட் ஏடிஹெச்டிக்கு போகிற டேப்லெட் எடுத்தால் அவங்க ரொம்ப ஹையாக கொக்கெயின் அடித்த மாதிரி இருப்பாங்க. அதுவே ஒரு ஏடிஹெச்டியான பர்சனுக்கு கொடுத்தா அங்கே ஆப்போசிட்டாக நார்மல் மனுஷனாக இருப்பாங்க. ஸோ அதுதான் மெடிகேஷன். சில பேருக்கு வந்து சைக்கோ தெரப்பீஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இது வந்து ஒரு நியூரோலஜிக்கல் பிரச்சனை தான். இது வந்து சைக்காலஜிக்கல் பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது டிப்ரெஷனோ ஆங்ஸைட்டியோ அந்த ரேஞ்சுக்கு அந்த பக்கம் போகாது. அது வந்து சைக்காலஜிக்கலான இஷ்யூ. இது வந்து நியூரோலஜிக்கல். இது ஏடிஹெச்டி, ஆட்டிசம் இந்த மாதிரி செக்ஷனுக்குள்ளே வரக்கூடியது தான் இது. இவங்கள வந்து நியூரோ டைவர்ஜென்ட்னு சொல்லுவாங்க. ஏடிஹெச்டி இருக்கிறவங்கள வந்து நியூரோ டைவர்ஜென்ட் அப்படின்னும், சாதாரண மனுஷர்களை நியூரோ டிபிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் இந்த மெடிக்கல் டேர்ம்ஸ்லேயும் சரி, என்னோட எஜுகேஷன் டேர்ம்ஸ்லேயும் வந்து இதை சொல்லுவாங்க. சாதாரண எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஏடிஹெச்டி இருக்கிற ஒரு குழந்தைக்கோ இல்லை ஒரு அடல்ட்டுக்கோ வந்து ஃபிட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு டக்குன்னு படிக்கணும், டக்குன்னு புதுசாக மாறணும், இந்த பாடமாக்கிட்டு திருப்பி ஒப்பிக்கிறதெல்லாம் சரி வராது. நானும் அதே மாதிரி தான். எனக்கு ஸ்கூல் வந்து என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஸ்கூல் என்ஜாய் பண்ணாலும் நான் ஸ்கூலை அவ்வளோவா என்ஜாய் பண்ணலை. பிகாஸ் இட் வாஸ் ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ஃபார் மீ. அதே மாதிரி எனக்கு ஏ லெவலும் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போர் அடிக்குது அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இன்னொரு நிறைய விஷயங்களை ஆரம்பித்தேன், அதை முடிக்கலை. அதுவும் காரணம் ஏடிஹெச்டி தான் சொல்லலாம். ஆரம்பிப்போம், அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லாமல் போயிடும். அதுக்கு இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், இதை வராமல் தடுக்கலாமா அப்படின்னா அப்படிலாம் முடியாது. ஸோ யாருக்காச்சும் பேரண்ட்ஸுக்கு இருந்தால் பிள்ளைகளுக்கு அது வாரது சகஜம். பட் கரெக்டாக பார்த்துக்கிட்டா அவங்க ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறுறதுக்கு, அடுத்த பில்கேட்ஸாக மாறுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. அதாவது ஏடிஹெச்டியோடையோ வாழ்கிற ஒரு பர்சனாக இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். பிகாஸ் நிறைய பேர் நிறைய விதமாக இதை பயங்காட்டிகிட்ருக்காங்க. நிறைய இடத்துல வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இது இன்டர்பிரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு நியூரோ டிப்பிக்கல் இருந்தால் எங்களை மாதிரி நியூரோ டைவர்ஜென்ட்டை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஸோ இவன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் நடந்துப்பான் அப்படின்றத நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கெல்லாம் என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து சிம்பிளாக நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு ஏதாச்சும் நீங்கள் வேலை கொடுக்கணும்னா உடனே கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா நான் செய்ய மாட்டேன். அப்படி செய்யணுமா உடனே கையோடே இருந்து செஞ்சுக்கோங்க. நான் அப்புறம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. இன்கேஸ் உங்களுக்கு அது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னோடய கேலண்டரில், கூகுள் கேலண்டரோ இல்லை ஆப்பிள் கேலண்டர்லையோ அது ஒரு விஷயமா ஆட் பண்ணிடுங்க. இந்த டைமுக்கு ஒரு டைம் போட்டு அந்த டைமுக்கு ஆட் பண்ணிடுங்க. அந்த விஷயம் அந்த டைமுக்கு அது நடக்கும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு ஏடிஹெச்டி பர்சனோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஏடிஹெச்டி பர்சனோட வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களோட பார்ட்னரும் மேபி ஏடிஹெச்டியாக இருக்கலாம், நீங்களே ஒரு ஏடிஹெச்டி பர்சனாக இருக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சிம்பிள், ஆன்லைனில் போய்ட்டு ஏடிஹெச்டி டெஸ்ட்டுன்னு தேடினீங்கன்னா ஒரு கொஷினியர் வரும். அந்த டெஸ்ட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனால் இது வந்து அஃபிஷியல் கிடையாது, கூகுள் தரதெல்லாம். ஸோ பட் இருக்குது அப்படின்னு இருந்தால் நீங்கள் ஒரு சைக்காட்ரிக் டாக்டரை வந்து மீட் பண்ணி அவரோட இந்த கன்சல்டேஷன் பண்ணி பார்க்கலாம்.
இலங்கையில வந்து அந்த மாரியான விஷயங்கள் நடக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நான் வந்து ஒரு டாக்டர கன்சல்ட் பண்ணேன் நாசி ஹாஸ்பிட்டல்ல. அவர் வந்து அந்த நாசி ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் கிட்ட சொல்ல சொன்னாரு. ஏடிஹெச்டி டெஸ்ட் பண்ணணும் இவருக்கு அப்படின்னு சொல்லி, ஸ்டாஃப் வந்து எனக்கு கால் பண்ணி, "சார் டாக்டர் சொன்னாங்க நீங்க டெஸ்ட் பண்ணணுமா. ஸோ லேபுக்கு வந்துருங்க" அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஜெர்மனில இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவங்க சொன்னாங்க, "ஐயய்யோ! அப்ப எப்படி நீங்க எங்களுக்கு பிளட் சாம்பிள், யூரின் சாம்பிள் வாட்டெவர் இந்த டெஸ்ட்டுக்கு தேவையானத குடுப்பீங்கன்னு." ஸோ இலங்கையில இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்க்கே வந்து இத பத்தின ஐடியா இல்ல. பட் சரியான ஒரு டாக்டர நீங்க கன்சல்ட் பண்ற நேரம் உங்களுக்கு அதுக்கான கரெக்ட்டான ட்ரீட்மெண்ட்டும், டயக்னோசிஸும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாரி மேபி இதுக்கு நான் எப்படி டயக்னோஸ் பண்ணிக்கிட்டேனோ, இல்ல இத எப்படி நான் சமாளிக்கிறேன், அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா, அதையும் கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு ரேண்டமான விஷயத்துல நான் உங்கள சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய். டாடா. நான் பட்டு.